வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ரீசெண்டாக இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்து. அது என்னென்னா, கங்கனா ரணாவத் பாலிவுட் நடிகை இப்போ எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எம்பியாக செலக்ட் ஆன பிறகு சண்டிகார்லேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த பாதுகாப்பு படையில் இருந்த சிஐஎஸ்எஃப் கார்டில் இருந்த ஒரு பெண் வந்துட்டு கன்னத்தில் அரைஞ்சதாக இவங்க ஒரு ஷாக்கிங் நியூஸாக ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காங்க. அந்த பெண் எதுக்கு அரைஞ்சிருக்குன்னா, பஞ்சாபில் தீவிரவாதம் அதிகமாக இருக்குது. அங்கே நடந்த விவசாயிகள் போராட்டத்திலலாம் எல்லாம் 100 ரூபா கூலிக்காக உட்காந்துக்கிட்டு 100 ரூபா வாங்கிக்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களாம் உண்மையான போராட்டக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமாக இந்த கங்கனா ரணாவத் பேசினதை சுட்டிக்காட்டி அவ்வளோ கோபத்தில் அடிச்சிருக்காங்க. அதை விட அந்த பெண்ணு சொன்ன முக்கியமான விஷயம், அந்த போராட்டத்தில் எங்கள் அம்மாவும் இருந்திருக்காங்க, விவசாயிகளை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக அந்த பெண்ணு பேசியிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் லெவலுக்கு இந்தியா முழுக்க ஒரு ஆதரவு கரம் நீட்டிட்டு வராங்க எல்லாரும் அந்த பெண்ணுக்கு. அவங்கள சஸ்பெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு பெரும்பாலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த விவேக் சொல்கிற மாதிரி இப்போ தான் என் மனசில் உள்ள பாரம்லாம் குறைஞ்சது அப்படிங்கிற மாதிரி கங்கனா ரணாவத்தை அரைஞ்சது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இதில் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, அரைஞ்சதுக்கு தெளிவான வீடியோ இல்லை இது வரைக்கும், அங்கே எடுத்ததில் அரைஞ்ச மாதிரி ஒன்றும் வீடியோ வரல அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. இது தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலான பேர் வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான். இவங்க இப்போ தான் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேசத்தில் அவரோட சொந்த தொகுதி மாண்டியில் பிஜேபி சார்பாக போட்டிட்டு ஒரு எம்பியாக செலக்ட் ஆகியிருக்காங்க. எம்பியாக ஆன பிறகு என்ன தோணும் மனசுக்கு, இனிமேல் கெத்தாக போகலாம் வரலான்னு நினச்சிருப்பாங்க. எம்பியாக இருந்தப்பயே எப்படி அடி விழுந்திருக்கு, இல்லைன்னா இன்னும் எப்படி இருந்திருக்கும் அடி. இந்த அறையிலையும் முக்கியமாக இன்னொரு அடி கூட கொடுத்துருக்கலான்னு தோணுது. அது எதுக்குன்னா, சந்திரமுகி 2ல் நடித்தது ஜோதிகா சந்திரமுகி படத்தையே கேவலப்படுத்தின மாதிரி அதில் நடித்ததுக்கும் சேர்த்து ஒரு அடி கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல, விவசாயிகளை போராட்டத்தெல்லாம் கேவலமாக பேசுனதுக்கு துணிஞ்சி அடித்ததுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.